ஒரு முறை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சாதம். பாப்பாவுக்கு வந்து கோல்ட் ஆகிட்டுருக்கு. அவளுக்கு வாய்க்கு டேஸ்ட்டே தெரியல. டிஃபன் செஞ்சால் கூட சாப்பிடல நேற்று நைட்டே. அதனால் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை சாதம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் சாப்பிடலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கிட்ஸ்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இதுக்கு தேவையான வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துலாம் பார்த்துக்கோங்க. இதுதான் உளுந்து பருப்பு, கடலப்பருப்பு, கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. நான் கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து புளி வந்து இப்போ வந்து ஊற வச்சிடலாம். நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக இருக்குது தண்ணி. 10 நிமிஷத்துலேயே இது ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை கரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் எது வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கோங்க. நான் வந்து ரியா, ரிஷிகாக்கு 2 பேருக்கும் வந்து செய்கிறேன். குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வறுத்துட்டு ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து வறுத்துட்டேன். கருவேப்பிலை வறுத்துட்டு இப்படி உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பொடுசாகணும். அந்த மாதிரி வந்து ஸ்லோவில் வச்சு வறுக்கணும். இது மிக்சியில் ஆட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி பவுடர் வரணும். இது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக தான் இருக்கும். ஆனால் தொரன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் வந்து அதை அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் பவுட்ரு வந்து அதில் கொஞ்சம் கருவேப்பிலை தெரியணும். அப்போ தான் அது கருவேப்பிலை சாதம்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் வந்து பெருங்காயம் வேணுனாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஸ்மெல்லு வந்து பாப்பாவுக்கு பிடிக்காது. அதனால் நான் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாய், கலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, கடலை, அப்புறம் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிவிட்டு, புளி கரைச்சி வச்சோம்ல அதுவும் ஆட் பண்ணிவிட்டு, அந்த புளி வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆகணும். எண்ணெய் தனியாக வரணும், புளி பேஸ்ட்டு தனியாக வரணும். இதில் வந்து சால்ட்டு போட்டுட்டு அப்படியே நம்ம சாதம் வந்து உதிரியாக நான் வந்து இப்போ தான் வடித்தேன். இது பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி கலரிடணும் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சால்ட்டு போட்டிருக்கேன். கலரிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்ச பொடி போட்டு கலரிடணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரத்துக்கு காரம், புளிப்புக்கு புளிப்பு, அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா உதிரியாகவே வந்துச்சு. நீங்கள் வீட்டில் செய்கிற அரிசியிலே செய்யுங்க. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். வேறு எந்த அரிசி உங்கள் விருப்பம். ஆனால் வீட்டில் இருக்கிற செய்கிற அரிசியில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அவங்க 2 பேருக்கு வந்து செஞ்சுருக்கேன். கொஞ்சம் எனக்கும் எடுத்து வச்சுருக்கேன். நான் மதியத்தில் சாப்பிடுவேன். மார்னிங்கில் ஷேக் மட்டும் தான் எடுப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக நான் நினச்ச மாதிரி வந்திருக்கு. டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம். டிஃபன் பாக்ஸ் வந்து பாப்பாவுக்கு கட்டியாச்சு. இவங்க 2 பேருக்கு தான். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சிட்டு உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஓகேங்களா? ஹலோ, பார்த்துருப்பீங்க. காலையிலேருந்து கருவேப்பிலை ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டு தம்பி இப்போ தான் தூங்க வச்சேன். டைம் பார்த்தா 10:30 ஆகுது. வெயில் வருது அப்புறம் போது அந்த மாதிரி இருக்குது. துணி வந்து இவரோடது, எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து துவைச்சி போட்டிருக்கேன். டவல்ஸு பாப்பா அது குளித்தாங்களே அதெல்லாம் வந்து துவைச்சி போட்டிருக்கேன். அப்புறமா நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப கோல்ட் ஆகிட்டுருக்கு குட்டி பொண்ணுக்கு. ரிஷிமாவுக்கு வந்து கோல்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து என்ன பண்ணேன்னா சிக்கன் கிரேவியாக பண்ணிட்டேன். கருவேப்பிலை ரைஸும் கொஞ்சம் இருக்குது, ஒயிட் ரைஸஸ் இருக்குது. தம்பி வந்தோன்னா அவனுக்கு சிக்கன் வந்து ஊட்டிட்டு நாங்களும் அதை தான் சாப்பிடுவோம். பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோடனே சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அலோடு இல்லை. அதனால் தண்ணி பாருங்கள் 1/2 லிட்டர் தான் குடிச்சிருக்கேன். வேலை பிஸியாக இருந்துச்சு. ஆனால் குட்டி பையன் வந்து முழிச்சிட்டு இருந்தான். நான் சொல்ல அதனால் அவனை வச்சுன்னு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. இப்போ தான் தூங்கிட்டான். 1 ஹவர் தூங்குவான். தூங்குறதுக்குள்ளே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வேலை முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு இவங்க வந்தாங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோம். ஒன்றா சாப்பிட்டா தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படியே டைம் போகிறது தெரியாது. 2 டேஸாக வந்து ப்ரோட்டீனாக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். நேற்றும் சிக்கன் தான் சாப்பிட்டேன். ஹீட்டு தான். நேற்று வந்து என்ன குழம்பு வச்சு வெஜிடபிள் ரைஸ் பண்ணேன். இப்படி தாங்க நேற்று என்ன வச்சுன்னு சொல்லிட்டே மறந்துடுது. நேற்று வந்து மண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் vlog-ஏ போடலை. சண்டே வரைக்கும் ரொம்ப பிஸியாகவே போச்சுல்ல. அந்த ஆடிக்கு பரணி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றது, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக போச்சு. அதனால் வந்து சண்டே அப்படியே ரிலாக்ஸாக விட்டுட்டேன். சண்டேவும் vlog போட்டிருப்பேன். ஷார்ட்டாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் vlog.
மாதிரி இவர் தான் ஹெல்ப் பண்ணார் நான்வெஜ் எடுத்து. அதனால் மண்டே ஃப்ரீயாக விட்டுட்டேன் நான். பாப்பாவை அனுப்பிட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். ரிஷிமாவுக்கு வந்து தான் கோல்டு ஆகிட்டுருக்கு. நேற்று நேற்று டேப்லெட் வாங்கிட்டு வந்து மெடிக்கலில் கொடுத்தோம். கொஞ்சம் செட் ஆகிருக்கு. இன்றைக்கி காலையில் போடணும். அவள் என்னன்னா நைட்டே போட்டுக்கிற மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸ்வெட்ரு வேணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணி போட்டுன்னு போயிட்டாங்க. எப்படி இருக்கான்னு தெரியல, மதியம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. பாவம் உடம்பு சரியில்லைன்னா இவனுக்கு கொஞ்சம் செட் ஆகி இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்குள்ளேயே ரிஷிமாக்கு வருது. இப்படி தாங்க ஒருத்தருக்கு வந்து கண்டினியூவாக 3 பேருக்குமே வந்துடுது. நம்ம அதில் மீண்டு எழுந்ததுக்குள்ளேயே போதும்னு ஆகிடுது. குழந்தைங்கள வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஹாப்பியாகவும் இருக்கும், சேடாகவும் இருக்கும், மிக்சடு ஃபீலிங்ஸாக தான் இருக்கும் எப்போவுமே வந்து. அதனால் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்மளுக்கு ஜுரமே ஃபீவரே வந்தாலும் நம்ம தான் எழுந்து குக்கிங் ஒர்க்லேருந்து அவங்க குளிக்க வைக்கிறதுலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் என்ன சொல்கிறது, அந்த ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணுற மாதிரி வராது, ஒரு மம்மி பண்ணுற மாதிரி வராது. அதனால் நான் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே போகுது. மதியம் வந்து நாங்கள் சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், கொஞ்சமாக கருவேப்பிலை சாதம் சாப்பிடுவேன். ரைஸ் வந்து குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டேன். எக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. எக்கு வந்து பாயில் பண்ணால் ஒரு எக்கு தான் எடுத்துப்பேன். அதுவும் ஒயிட் மட்டும் தான் எடுப்பேன். அவரும் ஒயிட் மட்டும் தான் எடுப்பார். நேற்றுலேருந்து அவரும் தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆஃபீஸ்க்கு. இங்கே பாருங்கள், நான் இதை வந்து குடிச்சிட்டு இன்னொரு டைம் ஃபில் பண்ணி குடிக்கணும். லஞ்சுக்கு முன்னாடியே 2 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அப்படியே பொறுமையாக பேசிக்கிட்டு ஃபோன் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடும். இப்படி தான் வந்து இன்றைக்கி டே போகுது. நேற்று நான் எப்போவுமே நியூஸ் நம்புறதே இல்லை, எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நேற்று நியூஸில் பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து காலையில் வரைக்கும் மழை நிறையவே இருக்குது, எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி பிரேக்கிங் நியூஸாக வந்து நான் நியூஸ் பார்த்தோம். நேற்று நைட்டு ஆனால் வெளியே சொல்லிக்கல இவர்கிட்ட கண்டிப்பாக மழை வராதுன்னு நான் மனசில் நினச்சிட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழையே வரல. நேற்று காலையில் கூட தூர போட்டுட்டு இருந்துச்சு, ஆனால் மழையே வரல. நியூஸ் வந்தாவே நான் நம்புறதில்லை. ஈவினிங் ஆனால் தான் மழை வருது. இப்போ வந்து வெயில் வந்து போகுது. ஒரு 2 hours வந்து ட்ரெஸ் வந்து நல்ல பாருங்கள், வெயில் வருது அப்படியே க்ளோஸ் ஆகுது. 2 hours வந்து நல்ல வெயில் வந்துச்சுன்னா போதும், ட்ரெஸ்ஸஸ் எடுத்துன்னு வந்து ஈவினிங் மடிச்சிடுவேன். யூனிஃபார்ம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நேற்று என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே டேபிள் ஃபேன் இப்போ சவுண்ட் கேட்கும், இங்கேயே வந்து டேபிள் ஃபேனில் வந்து போட்டுட்டு காய வச்சிட்டோம். ரோப் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே யூனிஃபார்ம் வரைக்கும் இங்கே கட்டலாம் ஹாலில் அப்படின்ட்டு. பார்க்கலாம், அவர் மறந்துடுவார், நம்ம தான் ஞாபகப்படுத்தணும். ஃபோன் பண்ண பிஸின்னு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை.